நார்மலாக கட்டப்படுற வீடுக்கும் ஒரு ப்ராப்பரான ஆர்கிடெக்சர் டிசைனில் கட்டப்படுற வீடுக்கும் எந்த அளவுக்கு பிளானிங்லையும் டிசைன்லையும் வித்தியாசம் இருக்குங்கிறத இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீட்டில் செஞ்சிருக்கிற அழகான இன்டீரியர் ஒர்க் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் ஒர்க் ஆகட்டும், மாடர்ன் கான்டெம்பரரி ஆர்கிடெக்சர் டிசைனில் வடிவமைச்சிருக்காங்க. அதுலேயும் வீட்டோட லிவிங் ஏரியாவில் கிராண்டான கோல்டு தீம் லைட் எஃபெக்ட்ஸை பயன்படுத்தி உட்டன் தீமில் பண்ணியிருக்கக்கூடிய டிவி யூனிட், வால் பேனலிங், ஃபால் சீலிங், ஷோகேஸ் யூனிட் ஆகட்டும், கிங் சைஸ் பெட்ரூம்ல உட்டன் ஃப்ளோரிங் டைல்ஸை பதிச்சு அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ல பண்ணிருக்கக்கூடிய உட்டன் கட், ஹெட்போர்ட் டிசைன், வார்ட்ரூப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், டிவி பேனலிங், ஸ்டடி டேபிள் ஆகட்டும், வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு அழகான கிரீனரியான கார்டன் செட்டப் கொடுத்து அங்கே பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளூட்டட் பேனலிங், சீலிங் ஒர்க், வால் டெக்ஸ்சர் ஒர்க்னு இந்த வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்களை செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரியும் எளிமையாகவும் வடிவமைச்சு இந்த வீட்டை ஒரு அழகான 3 BHK வீடா கட்டி சேலுக்காக ரெடியாக வச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த அழகான வீட்டை எங்கே கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்து கட்டப்பட்ட ஒரு அழகான டியூப்ளெக்ஸ் மாடல் 3 BHK வீடு. இந்த வீட்டை 27 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாகவும் உள்ள 3.25 சென்ட் இடத்துல டியூப்ளெக்ஸ் மாடல்ல 2500 ஸ்கொயர் ஃபீட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிலையும் டெரஸ்லையும் நிறைய பசுமையான செடிகள் வச்சு கிரீனரியான கார்டன் செட்டப் கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டார்க் கிரே, லைட் கிரே கலர் காம்பினேஷன்ல ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க்கோட நிறைய ஸ்பாட் லைட்ஸும் ப்ரொஃபைல் லைட்ஸும் இன்ஸ்டால் பண்ணி ஒரு அழகான மாடர்னான ஃப்ரண்ட் எலிவேஷனா வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரன்ஸ்ல ஃப்ளூட்டட் டிசைன்ல கார் என்ட்ரிக்காக பெரிய மெட்டல் கேட்டும், நார்மல் என்ட்ரிக்காக சின்ன மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல கொடுத்திருக்கிற மெயின் கேட் ஓபன் பண்ணி உள்ள வந்ததும் இங்க நம்ம பாக்குறது தாராளமா 2 பெரிய காரை நிறுத்துற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா. அளவு 16.4 27. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு எலிவேஷனோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ற மாதிரியே நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷிங்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்டை பொருத்தி உட்டன் தீம்ல ஃப்ளூட்டட் பேனல்ஸை பொருத்திருக்காங்க. சைடு வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணிருக்கிறது பார்க்கறதுக்கு செமையா இருக்கு. இப்போ நம்ம இருக்கிற பார்க்கிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது சிட் அவுட். பார்க்கிங் ஏரியால இருந்து கிரானைட் ஸ்டெப்ஸ் வழியாக போகிற மாதிரி பிளான் பண்ணி சிட் அவுட்டுக்கும் கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சிட் அவுட்டில் வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மெயின் டோரை பிரம்மாண்டமாக 8 அடிக்கு பிளான் பண்ணி மெயின் டோரில் வர நிலவு கதவு 2த்தையுமே தேக்கு மரத்தில் கொடுத்து அழகான டிசைனை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அழகான டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது வீட்டோட வசதியான ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா. இதோட அளவு 16க்கு 17. இப்போ நம்ம இருக்கிற லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு டபுள் சார்ஜ்டு ஹை கிளாஸான வெட்டிஃபைட் டைல்ஸை சாண்டில் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்கு. விண்டோக்கு கர்டன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்ல ஒயிட் அண்ட் உட்டன் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஃப்ளூட்டட் பேனல்ஸை பயன்படுத்தி கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஸ்பாட் லைட்ஸும் இன்ஸ்டால் பண்ணி அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இங்கே நம்ம பார்க்கறது மல்டிமீடியா டிவி யூனிட். கோல்டன் கலர் லைட்ஸும் லைட் ஒர்க்ஸும் பயன்படுத்தி ஒரு அழகான மல்டிமீடியா டிவி யூனிட்டை உட் ஒர்க்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இதுலயே உட்டன் பேனலிங் ஒர்க்கும் ஷோகேஸ் யூனிட்டும் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு செமையா இருக்கு. இங்கே நம்ம பார்க்கறது லிவிங் ஏரியாக்கும் டைனிங்க்கும் இடையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான உட்டன் பார்ட்டிஷன். இதுலயே ஷோகேஸ் யூனிட்டை கிளாஸ் ஒர்க்கை பயன்படுத்தி ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டைனிங்கான ஸ்பேஸ். லிவிங் ஏரியால இருந்து டைனிங் ஸ்பேஸை ஹைட்டா பிளான் பண்ணி ஸ்டெப் ஆனாய் போற மாதிரி கொடுத்து அதுலயும் லைட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது டைனிங்கான ஸ்பேஸ். அளவு 8க்கு 16. லிவிங் ஏரியால பார்க்குற மாதிரியே இங்கேயும் அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட தென்கிழக்கு கார்னர்ல இங்கே நம்ம பார்க்கறது லைட் ஒர்க்கோட அமைஞ்சிருக்கக்கூடிய போட்டோ மாற்றக்கான பேனலிங்கும் ஹேண்ட் வாஷ் பேஷனும். ஹேண்ட் வாஷ் பேஷனுக்கு பேஸ் கேபினெட்டும் லாங் சைஸ்ல பெரிய மிரரும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. டைனிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் கிளாஸ் டோர் பொருத்தின மாதிரி பெரிய கிராக்கர் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஓப்பன் ஷெல்ஃப்ஸும் டிராவர்ஸும் பொருத்திருக்காங்க. இதுலேயே கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டோட பூஜா கேபினெட்டும் அமைஞ்சிருக்கு. பூஜா கேபினெட்டை சிஎன்சி கட் டோர்லாம் பொறுத்து ரெடி பண்ணி இதில் நிறைய லைட் ஒர்க்கும் கொடுத்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க. டைனிங் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட தென்கிழக்கு கார்னர் அக்னிமுடல் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட கிச்சன் அண்ட் யூட்டிலிட்டி ஏரியா. உள்ள என்ட்ரானதும் இங்கே நம்ம பார்க்கறது கிச்சனுக்கான ஸ்பேஸ். அளவு 10க்கு 10. பெரிய மாடலர் கிச்சனாக ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ராகும் போது ரைட் சைடில் பேஸ் யூனிட், டால் யூனிட், வால் யூனிட்டோட நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்கு. லெஃப்ட் சைடில் எல் ஷேப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பொருத்தி அங்கேயும் நிறைய பேஸ் யூனிட்டும் வால் யூனிட்டும் ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்காங்க.
கிச்சன் சைடில் வாலுக்கு மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நம்ம இருக்கிற கிச்சன்லையும் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னலை பொருத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த கிச்சனில் கொடுத்துருக்கிற ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே மாடர்னாக வடிவமைக்கிறதுக்காக ஹேண்டில்ஸாக கொடுத்துருக்கிறது கிரியேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. கிச்சனை தாண்டி இங்கே நம்ம பார்க்கறது யூட்டிலிட்டி ஸ்பேஸ். அளவு 5x10. இங்கேயும் ஒரு சர்வீஸ் சிங்கை கொடுத்து பேஸ் கேபினெட்டை பொருத்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற யூட்டிலிட்டி ஸ்பேஸ்லேயே வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்கு. இங்கிருந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய எக்ஸிட் போறதுக்காக ஒரு பெரிய எக்ஸிட் டோரும் கொடுத்துருக்காங்க. இந்த டோரையும் ஹைட்டா 8 அடிக்கு வடிவமைச்சிருக்கிறது பார்க்கறதுக்கு கிராண்டா இருக்கு. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியா. இதே மாதிரி வீட்டை சுற்றியும் நடந்துற அளவுக்கு செட்பேக் ஏரியாவை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற டைனிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட தென்மேற்கு கார்னர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு ஸ்டீல் பீடிங் டிசைன் பொறுத்த மாதிரியான அழகான ரெடிமேட் ஃபிளாஷ் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்கில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்காக பெட்ரூமில் 2 இடத்துல பெரிய பெரிய விண்டோ பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் பெரிய வார்ட்ரோப் செட்டப் கொடுத்து இது டைல்ஸ் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியான கலர் காம்பினேஷனில் வடிவமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோரையும் பெட்ரூமோட டோர் மாதிரியான டிசைன்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5x7.5. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. யூனிக்கான கலர் காம்பினேஷனில் ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் மேட் ஃபினிஷிங் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட்க்கும் பாத்ரூமில் கொடுத்துருக்கிற மாதிரியே இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட்க்கும் பாத்ரூம்லையும் தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. வீட்டோட லிவிங் ஸ்பேஸ்ல கார்னர்ல இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸ்ல வர ஸ்டெப்ஸ்க்குலாமே கம்ப்ளீட்டா கிரானைட் ஒர்க் பண்ணி ஹேண்ட் ரெயில வுட் வித் டஃப் அண்ட் கிளாஸ் காம்பினேஷன்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயில கொடுத்துருக்கிற வுட் எல்லாத்தையுமே தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்கிறது ஹெவியாகவும் நல்லாவும் இருக்கு. இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேர்கேஸ் ரூமோட சீலிங்ல அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் லைட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா. அளவு 8x20. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியால இருந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் அக்சஸ் பண்ற மாதிரியான பிளான் அமைஞ்சிருக்கு. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் சேம் கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க்கும் ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற ஃபேமிலி லிவிங் ஏரியால இருந்து டெரஸ் போறக்காக கொடுத்துருக்கிற ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸ்ல பெபிள் ஸ்டோன்லாம் இன்ஸ்டால் பண்ணி அழகான புத்தர் ஸ்டாச்சுவையும் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம். அளவு 16x16. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே சேம் பேட்டர்ன்ல ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த டைல்ஸை மேட்ச் பண்ற மாதிரி ஸ்டோரேஜுக்காக வார்ட்ரோப்பும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த பெட்ரூம்ல ஸ்டடி ஏரியா கொடுத்து அங்க ஸ்டடி டேபிளையும் வச்சிருக்காங்க. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு 5x10. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா இருக்கிறனால ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ஃப்ளோரிங்ல செப்பரேட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்கறது வெட் ஏரியா. இங்கே ஷவர் பேனல் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ட்ரை ஏரியாவா பிளான் பண்ணி அங்கே கிளாசெட் கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்சரோட ஃப்ளேவரில் ரெடி பண்ணியிருக்கிறனால பாத்ரூமில் பண்ணியிருக்க டைல்ஸ் ஒர்க்கும் கூட பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூமும் கிங் சைஸ் பெட்ரூமா 16x16 அளவோட அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்ல வீட்டோட ஃபர்ஸ்ட் செகண்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரி இல்லாம உட்டன் கட்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. மற்றபடி வீட்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியான சேம் பேட்டர்ன்ல வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன், ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன், டைல்ஸ் ஒர்க் எல்லாமே அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட சென்டர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் உட்டன் காட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல ஹெட் போர்ட் டிசைனையும் ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த பெட்ரூம்ல இன்டீரியர் ஒர்க்குகளை ஏத்த மாதிரி ஸ்டடி டேபிள், டிவி பேனலும் கொடுத்திருக்காங்க. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு 6.75க்கு 10. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா ரெடி பண்ணிருக்காங்க. இங்கேயும் ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு செப்பரேட் பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் யூனிக்கான பேட்டர்ன்ல டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம்ல ஓப்பன் டு ஸ்கை கொடுத்து மேல ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே புதுமையா இருக்கு. பெட்ரூமோட கார்னர்ல இங்க நம்ம பார்க்குற கர்டைன்ஸ் ஓப்பன் பண்ணி, அதை தாண்டி கொடுத்திருக்கிற ஸ்லைடிங் டோரை ஓப்பன் பண்ணி, அதை தாண்டி கொடுத்திருக்கிற சேஃப்டி கிரில் டோரையும் ஓப்பன் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கு போற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆனதும் இங்க நம்ம பார்க்கறது கவர்டு டைப்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. அளவு 10க்கு 14. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்ல டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்ல பார்க்கிங் ஏரியால பார்த்த மாதிரியே ஃப்ளூட்டட் பேனல்ஸை பயன்படுத்தி அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷனையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக இந்த பால்கனியோட சைட் வாலுக்கு ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பால்கனியோட ஃப்ரண்ட் சைடில் கிரீனரியா நிறைய பிளான்டேஷன் பண்ணி கார்டனுக்கான செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வீட்டுக்குள்ள இருந்தே போற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஃபேமிலி லிவிங் ஏரியால அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேல போகும்போது வீட்டோட டெரஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி சேஃப்டிக்காக பெரிய மெட்டல் டோர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. சேஃப்டிக்காக கொடுத்திருக்கிற இந்த டோர் ஓபன் பண்ணதும் டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ரெட் கலர் டெரகோட்டா கிளே டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. டெரஸ்ல இந்த வீட்டோட வாட்டர் டேங்கும் அமைஞ்சிருக்கு. மாடர்னான அழகான இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்கிற இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல வடவழியில கட்டி சேலுக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங் இன்டீரியர் ஒர்க்கோட சேர்த்து 1,55,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். வீட்டோட மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்து இந்த அழகான வீட்டை பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிட்டு 10ல எவ்வளவு மார்க் கொடுக்கலாங்கிறத டைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.